சினிமால பொறுத்தவரைக்கும் ஒரு பாட்டு ரெடி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. படத்துல எல்லாமே ரெடி ஆனா கூட, இந்த பாட்டுக்கு மெனக்கிடுவாங்க பாருங்க. அது ரொம்ப கஷ்டம். அது மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், பாடகரா இருக்கட்டும், எல்லாமே செட் ஆகணும். அதுக்கான சிச்சுவேஷன் கரெக்ட்டா சொல்லி, அதுக்கு தகுந்தாப்புல பண்ணணும். அதுலயும் தலைவர் படத்துல வந்து சொல்லவே வேணாம். பாடல்களுக்குன்னு தனி இம்பார்ட்டன்ட் தான். முக்கியத்துவம் குடுத்தே ஆவாரு. அவர் பாடல் எழுதும்போதோ, பாட்டு ரெக்கார்டிங் போதோ அவர் கண்டிப்பா இருப்பார். பாடல் வரிகள் வந்து அவர்ட்ட வந்துட்டு தான் போகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர பொறுத்தவரைக்கும், பாடல் வரிகள் வந்து அவர் கைக்கு வந்துட்டு, அவர் அதுல சில கரெக்ஷன்லாம் பண்ணுவார். இந்த இவங்க நம்ம சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர். ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. "நானே பிறந்தேன்" படத்துல அவருக்கு ஒரு பாட்டு. அப்ப அவரு பாட்டு அந்த அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவருக்கு எம்ஜிஆருக்கு மியூசிக் போடுறாங்க. "நானே பிறந்தேன்" தான் நினைக்கிறேன். அது இல்ல "இதயவினை" 2 படத்துல ஏதோ ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அவங்க அதுக்கு தான் மியூசிக் போடுறாங்க. "இதயவினை" தான் நினைக்கிறேன். அப்ப அவரு என்ன பண்றாரு, வர சொல்லி, "சரி பார்ப்போம். பாட்டு அப்புறம் போட்டு" என்னோட எம்ஜிஆருக்கு வந்து அப்ப இவங்க வெளிய கேள்விப்பட்டது எம்ஜிஆர் வந்து நெறைய டியூன் கேட்பாரு. ஒரே இதுல திருப்தி அடைய மாட்டாரு. 1ஓ, 2ஓ, 3ஓ அதெல்லாம் திருப்தி அடைய மாட்டாரு. நெறைய டியூன் கேட்பாரு அப்படிங்கிறாரு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10, 60 டியூன் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கேட்ட உடனே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி அவங்க பல டியூன்கள்லாம் போட்டு, போட்டு காட்டுறாங்க. அவரு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ஒரு டியூனா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு அவங்க என்ன பண்றாரு, ஆ முடிச்ச உடனே அந்த 25வது டியூன் எடுங்க அப்படின்றாரு. அத திருப்பி வாசிங்க அப்படின்னோனே, அவங்க அந்த டியூன வாசிக்கிறாங்க. அப்படியே 41 அத வாசிங்கன்றாரு. அதையும் வாசிக்கிறாங்க. 41 திருப்பி 64 அப்படின்னாரு. 64 வாசிக்கிறாங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 இத டியூன தூக்கி தனியா தூக்குறாரு. தூக்கிட்டு, இந்த 4யும் ஒண்ணா கலந்து ஒரு பாட்ட போடுங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு. தாராளமா செட் ஆகும். நீங்க தானே மியூசிக் டைரக்டர்ஸ் போட்டுக்கங்க, அடிச்சு தூள் கலப்புங்க அப்படின்ட்டு போயிறாரு. அந்த பாட்டு வந்து சரியா ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு. ஏங்கப்பா! இது வந்து அவருக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு இது. தலைவர பொறுத்தவரைக்கும் பாட்டு அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட தலைவர், புரட்சி தலைவர் அவர்கள் அடிமை படத்துக்காண்டி ஒரு பாட்டு ரெடி பண்றாரு. அப்ப கே.வி. மகாதேவன் அவர்ட்ட சொல்லிடுறாரு சிச்சுவேஷன. சொல்லிட்டு வில்லன் கேம்ப்ல வந்து ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள வந்து இவரு காப்பாத்த போறாரு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அதுல வந்து தத்துவம் இருக்கணும். தலைவர் படமா இருந்தா, அது காதல் பாட்டா இருந்தாலும் அதுல தத்துவம் இருக்கணும். அது வந்து இயல்பு. அவரே அதுல நோட் பண்ணி வச்சிருக்கிறது தான். அவரு சூப்பரான ஒரு மனிதர் அவரு. அப்ப வில்லன பார்த்து பாடுற பாட்டு தான் இது. அங்க வந்து காமெடியா அவர் பாடுறாரு. கீழ வந்து மண்ணுக்கு அடியில ஹீரோவோட ஃப்ரெண்ட புதைச்சு வச்சிருப்பாங்க. அது சந்திரபாபு. அவர் வந்து ஒரு குழா மூலமா சுவாசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த பாட்ட வந்து சிச்சுவேஷன சொல்லியாச்சு. இப்ப வாலி எழுதிடுறாரு. எழுதும்போது வாலிக்கும் ஒரு சின்ன குழப்பம் வருது. அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, "இது ஒண்ணும் இல்லங்க. ஏமாத்தாத, ஏமாறாத. இதான் ஒரு இது. நீ ஏமாத்தவும் செய்யாத. நீ ஏமாந்துறவும் செய்யாத. இத வச்சு தான் பாட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு. முதல் வரிய எடுத்து குடுத்துடுறாரு. ஸோ அத வச்சு அவர் பாட்டு எழுதிடுறாரு. பாட்டு எழுதிட்டாருன்னா, டியூன் அமைய மாட்டேங்குது. சிக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஏமாற்றாத, ஏமாறாத. இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி மகாதேவனுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா இது வந்து எம்ஜிஆருக்கு வந்து கொஞ்சம் போல்ட்டா இருக்கணும் பாட்டு. கேட்கட்டோம்னா அப்படி கப்புன்னு ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ல தலைவருக்கு. ஏமாற்றாதே, ஏமாறாதே அப்படின்னு சொல்லி போட முடியல. அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஒரு 1 நாள், 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. ஒரு 1 வீக் ஆயிருது. மண்டைய காய வச்சுருது மகாதேவன. ஸோ அப்ப என்ன பண்றாரு, எதார்த்தமா பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல. அப்போ வந்து இந்த நம்ம அவருடைய அசிஸ்டன்ட் வந்து புகழேந்தின்றவரு. அவரு யார்ட்டயோ பேசிட்டு இருக்கும்போது, "ஏய் போய் தொல, போய் தொல" அப்படின்னு 2 தடவ சொல்றாரு. இத கேட்கவும் டக்குனு ஸ்பார்க் ஆகுது. இதான் ஒரு ஒரு அந்த கலைஞர்களுக்கு வந்து ஒரு செகண்ட்ல அப்படி ஒரு இது கிரியேட் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி. என்ன போய்த்தலன்னு ஒரு தடவ சொல்லாம 2 தடவ சொல்றாப்டி. அப்ப இத இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் புகழேந்திய கூப்பிட்டு, "புகழேந்தி அந்த இத எடு, அந்த பாட்ட போடு. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே 2 தடவ போட்டு பாரு. நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவ போடுங்க அப்படின்னோனே, "ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதேன்னு" பாட்டு செமையா கிளிக் ஆயிருது அவங்களுக்கு. உடனே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே. பாட்டு ரெக்கார்டிங் ஓகே பண்ணிடலாம். பாட்டு நல்லா இருக்கு. சூப்பரா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அவ்வளோ ஜாலியா இது பண்ணாங்க. இப்படி கேவி மகாதேவனே 15 நாள் மண்டைய காய வச்சு இந்த பாட்டு உருவாச்சு. இந்த பாட்டுல இன்னொரு ட்விஸ்ட்ட பாருங்க. வெளிய எல்லாரும் பேசிட்டாங்க. ஏமாறாதே, ஏமாறாதேன்னு எம்.ஆர். தான் தலைவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. பட் அது உண்மை அது கிடையாது. இந்த பாட்ட வந்து தலைவர் வந்து இதுக்காண்டி தான் இந்த பாட்ட எடுத்தாரு. அந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க. இந்த "தாயில்லாமல் நானிலே" பாட்ட கிட்டத்தட்ட எத்தனையோ முறை வச்சு எழுதி வச்சாரு. எழுத முடியல. அப்புறம் ஆளுங்க சோமு எழுதினாருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து இதுக்கு எஸ்பிபியும் பாட வச்சு பார்த்தாங்க. செட் ஆகல. அப்புறமா தான் அவரு டிஎம்எஸ்ஸே பழையபடி கூப்பிட்டாங்க. ஏன்னா, அந்த டயத்துல டிஎம்எஸ்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் பிணக்கு இருந்த நேரம். சரி ஆனா வேற வழி இல்ல. இந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் தான் நல்லா வரும். அதான் போல்ட்டா இருக்கும். அந்த சாங் வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அந்த பாட்டுல அ அந்த ஒரு தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானத்த வந்து ஒரு 4 இதா அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 4 வகையான இதுலயும் அத பாடியிருப்பாங்க. அ நதி, நீரு, ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள்.
நிலம் நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் காற்று நெருப்பம் ஏக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். சூப்பரா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை நீங்க கேட்டு பார்த்தாலே தெரியும். அவ்வளவு அருமையா இருக்கும். அதே மாதிரி மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து அதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஒரு தெய்வத்துக்கு சமமா வந்து உயர்த்துப்பாங்க. அதான் அவர் அம்மா வந்து அவர் வச்சிருந்த பொசிஷன்றது அம்மாவோட ஸ்தானத்தை அவர் வந்து நினைக்கிறது அப்பா ஆச்சரியமா இருக்கு. பெரிய கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி. வளர்ந்தவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சவங்க வந்து பெத்த தாயை வணங்கினவங்க தான் அப்படின்றது. பெத்த தாயை வணங்கினவங்க நல்லா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரு அம்மா மேல அவ்வளவு ஒரு பாசம் பற்று வச்சிருந்தவர். அந்த பாட்டு அவ்வளவு அருமையா வந்திருந்தது. அருமை பாட்டுல. ஸோ தலைவர் வந்து பாட்டை செலக்ட் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவர் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மெனக்கிடுவாரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு மெனக்கிடுவாரு. அதுலயும் இந்த குறிப்பா பாடல்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதாவது உதாரணத்துக்கு வேட்டைக்காரன் படத்துல சாவித்திரி அம்மா அவங்க குதிரையில வருவாங்க. இவரு நடந்துகிட்டே பாடுவாரு. "உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்." இது வந்து அவர் வந்து அவங்கள கிண்டல் பண்ணி பாடுற மாரி தான் இருக்கும். அவங்க இது பண்ணி பாடுற மாரி. பட் ஆனா, அதுல வந்து கருத்து பாருங்க, தத்துவம் பாருங்க. ஒரு பெண்ண வந்து கிண்டல் பண்ற பாட்டுல இவ்வளவு தத்துவமா? அதுதான் எம்ஜிஆர். அவர் பாடுனா அது கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பாடல் செலக்ட் பண்ற விதம் இருக்கு பாருங்க. அப்பப்பா! அவருக்கு அமைகிற பாட்டு அந்த மாரி தான். அதே பார்த்தீங்கன்னா, இதுல உரிமை குரல் படத்துல கூட அவர் வந்து இந்த பாட்டு போட்டிருப்பாரு. "ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்புகளா" அந்த பாட்ட நான் அவர அதுக்கு தனியா வீடியோவே போட்டிருக்கேன். சுவையான ஒரு சம்பவமா இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்க. அ அவர வந்து கட்சி தொண்டர்களுக்காக பாடுனாரா? இல்ல அண்ணாவுக்காண்டி பாடுனாரா? தன் ரசிகர்களுக்காக பாடுனாரா? அப்படின்னு தெரியல. அண்ணன பார்த்து பாடுற மாரி ஒரு பாட்டு. அந்த பாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடியோவ பாருங்க மறக்காதீங்க. அ இந்த பதிவு பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.